نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறது. அவருடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் இருக்கின்றதாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்படுகின்ற விதஆக்கள், எல்லா விதஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தனது உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த குதுபாவை ஆரம்பிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அல்லது 2 வாரங்களுக்கு முன்னால் இலங்கை உட்பட தெற்காசியா நாடுகளின் பல இடங்களில் அதிகமான மழை, வேகமான காற்று, பூமி அதிர்வு போன்ற நிகழ்வுகளினால் மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், இப்படியான பல அழிவுகள், அனர்த்தங்கள் நிகழ்ந்த அந்த நிலையில் இன்னும் அதனுடைய தாக்கங்களிலே இருந்து நாம் வெளிவரவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் மிகப்பெரிய ஒரு அழிவையும் அனர்த்தத்தையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அழிவுகளும் அனர்த்தங்களும் இவற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய பார்வை இதில் எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு முஸ்லிமுடைய ஈமான் இதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய குத்பாவினுடைய மிக பிரதானமான கருப்பொருள். காரணம், முஸ்லிம் அல்லாத மக்கள் இதற்கு ஒரு காரணம் வைத்திருப்பார்கள். அவர்கள் இது ஏற்பட்டதற்கான பல ரீசன்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த காரண காரியங்களை தாண்டி ஒரு ஈமானிய பார்வை, குர்ஆன் இது பற்றி என்ன சொல்லுகிறது, நபிகளார் இது பற்றி என்ன சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டது. ஏனென்றால் இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ நாம் எல்லோரும் இது போன்ற இந்த அனர்த்தங்களுக்கு ஒரு பெயர் சொல்லுவோம். என்ன? இயற்கை அனர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது உண்மையிலே இயற்கை அனர்த்தமா என்று பார்த்தால் இது இயற்கை அனர்த்தம் அல்ல. இது இயற்கைக்கு மாற்றமான அனர்த்தம். என்றால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் இயற்கையை எப்படி வைத்திருக்கிறான்? கடல் கொந்தளிக்காமல் அழகாக இருக்க வேண்டும், பூமி ஆடாமல் அசையாமல் மனிதனுக்கு வாழ்கின்ற அமைப்பில் அமைதியாக இருக்க வேண்டும், காற்று மனிதனுக்கு இன்பமானதாக சுவாசிக்க தகுந்ததாக காற்று இருக்க வேண்டும், மழை மனிதனுடைய விளைச்சல்கள்
உருவாகுவதற்கு, மனிதன் குடிப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் நீரை சேகரித்துக் கொள்வதற்கு மழை இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் உலகத்தினுடைய இயற்கையாக வைத்திருப்பது. அப்ப அல்லாஹ் வைத்திருக்கின்ற இந்த இயற்கைக்கு மாற்றமாக இது ஒவ்வொன்றும் செயற்படுகின்ற பொழுது இது இயற்கைக்கு மாற்றமான ஒரு அனர்த்தம். அப்ப இயற்கைக்கு மாற்றமான ஒரு அனர்த்தம் என்றால் உலகத்தின் இந்த இயற்கையை வைத்ததும் அல்லாஹ் தஆலா அந்த இயற்கைக்கு மாற்றமான ஏற்பாடுகளை செய்வதும் அல்லாஹ் தஆலா என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இயற்கை அனர்த்தம் என்று சொல்லுகிற பொழுது சில பொழுதுகளில் இது அல்லாஹ்வினால் ஏற்பட்டது என்பதை நமது உள்ளம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடியும். இந்த இயற்கை அனர்த்தம் என்ற இந்த பெயர் எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ள வந்தது கேட்டால் இது நாஸ்திகர்களின் அவர்களுடைய நாஸ்திக சிந்தனையின் வெளிப்பாடு. இந்த உலகத்துல இறைவன் என்று ஒருவன் இல்லை, எல்லாம் இயற்கையாகவே அதுவாகவே நிகழக்கூடியது என்று சொல்லக்கூடிய நாஸ்திகரின் வார்த்தை தான் இயற்கை அனர்த்தம் என்று சொல்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளுக்கும் இந்த வார்த்தை ஊடுருவிருக்கிறது. இது இயற்கை அனர்த்தம் என்று நம்ம சொன்னதனால இந்த அனர்த்தங்களுக்கு நாம் ஒவ்வொரு ரீசன்களை சொல்லி அந்த ரீசன்களுக்கு மேல முழுமையான நம்பிக்கை வைக்கிறோமே தவிர இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் அதற்கு ஆற்றல் மிக்கவன் என்பதை நாங்கள் சிந்திக்க மறுத்துள்ளோம். இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் தஆலா என்று நம்ம புரியல என்று சொன்னால் நம்ம மாற மாட்டோம். இந்த அனர்த்தங்கள் ஏன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்ம ரீசனத்தை சொல்லிடுவோமே. நம்ம என்ன ரீசன் சொல்றோம்? பூமி இவ்வளவு பெரிய தண்ணீர்ப்பாறை எங்க இருந்து வந்தது? இவ்வளவு காலம் மழை பெய்யுது, இவ்வளவு காலம் அணைக்கட்டுகள் திறக்கப்படுது, தண்ணி வரலையே, எங்கிருந்து இவ்வளவு பெரிய தண்ணி பூமி அதிர்ச்சி ஏற்படாமல் இந்த தண்ணி வந்திருக்காது நம்ம சொல்றோம். கடல்ல ஏற்பட்ட தாளமுக்கத்தின் காரணமாக இந்த அழிவு, இந்த காற்று வீசி இருக்கிறது. சூறாவளி காற்றினால் இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது அதையும் தாண்டி இன்றைக்கு சில ஊர்கள்ல வெள்ளம் வந்திருக்கு. இப்போ உங்களோட ஊர்லயும் வெள்ளம் வந்திருக்கும். நம்ம என்ன ரீசன் சொல்லியிருப்போம்? சில ஊர்களில் சொல்லுவாங்க, ஆற்றுங்கிற ஓரத்தை பிடித்து கடைகள் பில்டிங்கள் அடித்து விட்டாங்க, தண்ணி போறதுக்கு இடம் இல்லை, அதனால வெள்ளம் வந்தது. இப்படி நம்ம ரீசன் சொல்லுவோம். உண்மையிலே இந்த ரீசன்கள் நியாயமானதுதான். ஆனா ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அந்த ரீசனோடு நின்று விட மாட்டோம். அதை தாண்டி இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ் தஆலா என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ரீசன் எல்லாம் சரின்னு வச்சுக்கொள்வோமே. இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நாட்டுல கடந்த கால ஆட்சியில வெளிநாடுகள்ல இருந்து இந்த மின்னலை கட்டுப்படுத்துகிற, காலநிலையை துல்லியமாக மதிக்கின்ற சில மெஷின்கள் நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதை சென்ற காலத்தில் ஆட்சி செஞ்சவர்கள் அதை முறையாக பயன்படுத்தவில்லை, அது செயலிழந்ததா அல்லது ஏதோ ஒரு ரீசன். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அது இருந்திருந்தால் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கும், மக்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். இது ஒரு முக்கிய நம்பிக்கை அல்ல. இதை நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர இது எல்லாம் சரின்னு வச்சுக்கொள்வோமே. ஊர்ல தண்ணீர் போவதற்கான எல்லா வாயல்களும் அந்த ஊர்ல திட்டமிட்டு சரியா செய்யப்பட்டிருக்கு. ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கக்கூடிய மீட்டிங் எல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி போறதுக்கான அந்த பாதையை தாராளமாக திறந்து விட்டோம். அணைக்கட்டுகளை பலப்படுத்திட்டோம். நாட்டில் இடிமின்னலை தாங்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி விட்டோம். நேர காலத்தோடு காலநிலையை புரிந்து செயற்படக்கூடிய எல்லா தொழில்நுட்ப வசதிகளையும் நாம் ஏற்படுத்திவிட்டோம். எல்லாம் சீராக இருக்குது. இதுவெல்லாம் சீராக இருந்தாலும் இந்த அழிவு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டத்தில் இருந்தால்
இந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த அழிவுகளை கொண்டு வருவான் என்கின்ற நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இதுதான் எனது ஈமானின் அடிப்படை. நன்மையாக இருந்தாலும் சரி, தீங்காக இருந்தாலும் அல்லாஹுவின் நாட்டத்தில் தான் அது ஏற்படுகிறது என்பதை ஒரு முஃமின் ஆழமாக நம்ப வேண்டும். அதை நம்புவதற்கென்று அல்லாஹ் தஆலா இது போன்ற அழிவுகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் தான் இருக்கிறான். உன்னுடைய தொழில்நுட்ப வசதிகளுக்கு அப்பால் அவனுடைய சக்தி பலமானது. அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரண காரியங்களையும் தாண்டி அல்லாஹ் இந்த அழிவுகளை ஏற்படுத்துவான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏண்டா மனிதனுக்கு நீங்க இதை விளங்கப்படுத்தி பாருங்க. அல்லாஹ் ஒருவன், அவன் தான் நம்மளை படைச்சான், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவன் பல பல தெய்வங்களை கொண்டவன், அவன் ஒருவன், அவன் தனித்தவன். இதை நீங்க எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் வாயால சொன்னா கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இது போன்ற அழிவுகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை நீ புரியும். அதுக்குதான் இந்த அனர்த்தங்கள். ஏன் என்று கேட்டால், மனிதனுக்கு ஒரு துன்பம் வார நேரம், ஒரு கஷ்டம் வார நேரம், அப்போது அவன் இறைவனை பற்றி சிந்திப்பான். இதான் மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, வஇதா மஸ்ஸகுமுத் துர்ரு ஃபில் பஹர், கடல்ல சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு துன்பம் வருது. இப்ப அவன் கடல்ல கப்பல்ல பயணிச்சுட்டு இருக்கிறான். நடு கடல்ல போற நேரம் சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிக்குது. கப்பல் திசை மாறி போகுது. கண்ட்ரோல் பண்ண இல்லாத ஒரு இடத்துக்கு போற நேரம் மனிதனுக்கு இப்ப உசுறு பயம் வந்து, நம்ம மௌத்தா போறோம், இதோட நம்மளோட கதை முடிஞ்சுது. பிளைட்ல போற நேரம் ஏதாவது ஒன்றுனா மனுஷனுக்கு உசுறு பயம் வந்து, அனர்த்தங்களுக்குள்ளுக்கு மாற்ற நேரம் மனிதனுக்கு உயிர் பயம் வருகிற பொழுது மனிதன் இயல்பாகவே தன்னை படைத்த ரப்பை அவன் புரிந்து கொள்வான். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல வல்லமன் ததுரூன இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர மற்றவைகள் நீங்கள் வணங்கிய மற்ற எல்லாம் காணாமல் போயிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டுல நம்ம பஸ்ஸுகள்ல நிறைய பயணிப்போம். பஸ்ஸுக்கு முன்னால அந்த மதத்தவர்களுடைய கடவுளுடைய அந்த உருவம் வைக்கப்பட்டது. இது கப்பல்ல நடக்கலாம், பிளைட்ல நடக்கலாம். இப்ப அவங்க நம்பிக்கை என்ன, இது என்னுடைய கடவுள், இந்த உருவம் என்னைய பாதுகாப்பு. அதனாலதான் வெள்ளன அந்த பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அவன் அதை வணங்கிட்டு அந்த பயணத்தை ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கிற மனிதன் அல்லாஹ் சொல்றான், திடீர்னு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்துட்டு வைங்களேன், கடல்ல அவன் போய்கொண்டிருக்கிற நேரம், ஆரம்பிக்கிற நேரம் அவன் வணங்கிட்டு ஆரம்பிச்சான். ஆனா இடையில சூறாவளி காற்றடிச்சு கப்பல் மூழ்க போகுது, நம்ம சாக போகிறோம் என்று விளங்குற நேரம் எந்த மனிதனும் அங்க வச்ச அந்த கடவுள்கிட்ட போய் நீதான் காப்பாற்றணும்னு சொல்ல மாட்டான். ஏன், அவருக்கு அப்ப யதார்த்தம் புரியும், இந்த நாம் வணங்கிட்டு வந்த இந்த கடவுளுடைய இந்த உருவமும் சேர்ந்துதான் அழிய போகும். அப்ப அந்த நேரத்தில் எல்லாம் போயிடுவார்கள். அந்த நேரத்தில் மனிதன் அழைப்பதெல்லாம் அல்லாஹுவை மட்டும்தான். ஆனா வேறு வேறு பெயர் சொல்லல. ஓ மை காட் என்று சொல்லலாம், கடவுளை என்று சொல்லலாம், சிவனை என்று சொல்லலாம், எப்படியோ வேற பேரை சொல்லலாம். ஆனால் நான் என் கண்ணுக்கு முன்னால் வணங்கிய இந்த தெய்வங்களை தாண்டிய ஒருவன், ஒரு சக்தி மேலே இருக்கிறது. இப்போது இவைகள் என்னை காப்பாற்ற முடியாது, மேலே இருக்கிற ஒருவன் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்வார்கள். அனர்த்தங்களை போல். எனவே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறான். இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். இது இயற்கையானது அல்ல, அல்லாஹுவின் நாட்டத்தில் இது ஏற்பட்டது. அல்லாஹுவின் நாட்டத்தில் இது ஏற்பட்டது. நம்ம பார்க்கலாம், இந்த எங்கட நாட்டில் நடந்த இந்த அனர்த்தத்தை வைத்து ஒருவன் அல்லாஹுவை புரியவில்லை என்றால் அவன் நஷ்டவார். நீங்க அழிஞ்சிருக்கிற இடத்துல போய் பாருங்க, இந்த மண் சரிவு வந்த
இடங்களை நீங்க மலைநாட்டு பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வந்திருக்கிற அமைப்பு இருக்குதானே, ரப்பு இதை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை புரிகிற அமைப்புல தான் அது வந்திருக்கு. அந்த இடிஞ்ச இடிபாடுகள் கண்ணுக்கு முன்னால ஒரு மலை விளங்குன்னு வைப்போம். இந்த மலை முன்னால இப்படி பார்த்து கொண்டு இருக்க இடிந்தால் இது எங்கே வர வேண்டும்? இந்த மஸ்ஜிதுக்கு நேராக ஒரு மலை இருக்குது. அந்த மலை இடிந்தால் மஸ்ஜிதை நோக்கி வர வேண்டும். ஆனால் இடிந்த இடுபாடுகளை பார்க்கிற பொழுது எங்கேயோ இடிந்திருக்கிறது, வந்த மலைகள் எங்கேயோ பயணித்து எங்கேயோ அழித்துக் கொண்டு போயிருக்கிறது. இது ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றல் இல்லாமல் இது நடக்குமான்னு யோசிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இது நடந்திருக்கிறது. நம்ம என்ன ரீசன் சொல்லலாம்? பூமி அதிர்வு ஏற்பட்டது என்று சொல்லலாம். நம்ம கட்டை ஒரு ரீசனை சொல்லி சொல்லி போவோமே, இதால அப்படி போற நேரம் கடைசியாக ஒரு ரீசன் வந்து நிற்கும் தானே. அந்த ரீசனை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு காலநிலை மாற்றத்தை சொல்றேன், ஒரு அழிவு வந்தா அதுக்கு சொல்லுவாங்க இந்த அதிர்வு வந்திருக்கும், இந்த தாளமுக்கம் வந்திருக்கும். இந்த தாளமுக்கம் ஏன் வந்துச்சு? அது இதனால வந்திருக்கும். அது ஏன் வந்துச்சு? அது இதனால வந்திருக்கும். அப்படி மனிதன் மேல 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 போய் கடைசியா சொல்லுவான், இந்த ஓசோன் படலத்துல ஒரு ஓட்டை விழுந்திருக்குது, அதனாலதான் உலகத்துல இவ்வளவு காலநிலை மாற்றம் அப்படின்னு கொண்டு வந்து ரீசனை கொண்டு வந்து முடிப்பான். ஒன்றுல அந்த ஓட்டையை ஏற்படுத்தியவன் யார்? அதுக்கு விஞ்ஞானம் பதில் இல்லை, அறிவியல் அதுக்கு பதில் இல்லை. கடைசி ரீசனை ஏற்படுத்தியவன் யார்? அது ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான் என்பது ஒரு முஃமின் ஆரம்பத்திலேயே என்ன செய்துவிட வேண்டும், நம்பிவிட வேண்டும். எனவே காரண காரியங்கள் நம்ம சொல்லலாம் பேசலாம், அதை தாண்டி அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பதை நம்பினால் மட்டும்தான் நாம் இந்த அனர்த்தங்கள் ஏன் வந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, முதலாவது அடிப்படை நாங்கள் புரியணும், இது அல்லாஹ் தஆலாவினால் அவருடைய ஏற்பாட்டினால் நடந்தது. சில நேரம் நம்ம பேசுவோம், பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன பிள்ளைகள் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு அவர்கள் தோண்டி எடுக்கப்பட்ட ஜனாசாக்களை நம்ம பார்த்தோம். உண்மையில ஒரு மனுஷனுடைய உள்ள கவலைப்படுத்தான். ஆனா ஒரு முஃமின் இந்த நேரத்தில் நிதானமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அந்த புள்ள என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த புள்ள என்ன அநியாயம் பண்ணிச்சு, அந்த வயது போனவர்கள் என்ன அநியாயம் பண்ணினார்கள் கேட்கிறோமா இல்லையா? ஒரு முஸ்லிம் இப்படி கேட்க கூடாது. ஏன்? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே தாயினுடைய வயிற்றில் 3 மாத குழந்தையாக இருக்கிற பொழுதே அல்லாஹ் அவருடைய கதிரில் எழுதிவிட்டான், இவன் இந்த வயதில் மௌத்தா போகணும், இப்படித்தான் மௌத்தா போகணும் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்ட கதிரில் நடந்த ஒன்றுக்கு நாம் எப்படி பாவம் என்று சொல்வது? இறக்கப்பட வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்கலாம். ஆனால் இது நடந்திருக்க கூடாதே, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னு கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய கதிரை மறுக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டத்துல ஒரு புள்ள 3 வயசுல மண்ணுக்குள்ள மூழ்கிதான் மௌத்தா போகணும்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த புள்ள என்ன அநியாயம் செஞ்சதுன்னு கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துல வந்து அதுக்குரிய கூலி அல்லாஹ் வறுமையில என்ன செய்வான்? குடுப்பாக நம்பிட்டு போகணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அடிப்படை, எதுவா என்ன அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, உலக ரீதியாக காரணங்களை பேசலாம். ஆனா ஒரு முஃமின் அதை தாண்டி இந்த காரணங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் இது போன்ற அழிவுகளை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தகுதியானவன் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த அழிவுகள் அனர்த்தங்கள் எல்லாம் மறுமை நெருங்க நெருங்க உலகத்துல அதிகரிச்சுட்டே போகும். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நம்ம பேசுறோம், இந்த அனர்த்தம் எல்லாம் கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னால நடந்தது, அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அனர்த்தம். என்னோட வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சதுக்கு இப்படி ஒரு அழிவு வந்தில்ல, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். நம்ம மறுமைக்கு நெருங்க 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 இப்ப வந்த இந்த அழிவை விட மிக பயங்கரமான அழிவுகள் உலகத்துல நடக்கும். எனவே முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மறுமைக்கு முன்னால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அது நிகழப்போகிறது, அது அவசரமாக வரப்போகிறது. எனவே நாம் அந்த மறுமைக்காக தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக மறுமை நாளின் அடையாளங்களாக இந்த அழிவுகள் உலகத்தில் ஏற்படும் சொல்கிறார். அல்லாஹ் சூரா ஹஜ்ல சொல்லுகிற போது, யா அய்யுஹன் நாஸ்
மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅ ஷைஉன் அதீம். மறுமை நாளின் ஜல்சலாக்கள். ஜல்சலத்தி ஸாஅன்றது, இந்த ஜல்சலான்றது பூமி அதிர்வுக்கு பயன்படுத்துற சொல். ஆனா அல்லாஹ் பூமி அதிர்வை சொல்ற நேரம் பூமின்ற வார்த்தையை சேர்த்து சொல்வார். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து, பூமி அதிர்வுகள் மறுமைக்கு முன்னால ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் எங்க சொல்றாங்க? ஜல்சலத்த ஸாஅ, மறுமையின் அதிர்வுகள். மறுமையின் அதிர்வுகள் என்றால் இது எல்லாம் வெள்ளப்பெருக்காக இருக்கலாம், மண் சரிவாக இருக்கலாம், நெருப்பெடுப்பதாக இருக்கலாம். இதுவெல்லாம் மறுமையின் திடுக்கிடக்கூடிய பயங்கரமான நிகழ்வுகள் அல்லாஹ் சொல்றான். இந்த நிகழ்வுகள் மறுமை நெருங்க 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 அதிகரித்துக் கொண்டே போகும். எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தனது பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படி அல்லாஹ் வசனம் பாருங்க. இந்த உலகத்துல ஒரு தாய் 10 மாதங்கள் ஒரு குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிற பொழுது அந்த தாயின் இரக்கமும் அன்பும் அளப்பரியது. அதே அந்த தாய் தன்னுடைய மார்பகத்தோடு அனைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொழுது இரக்கத்தின் உச்சகட்டம் அது. அப்ப ஏன் தன்னுடைய உலகத்துல தான் இரக்கமாக பார்க்கிற அந்த குழந்தையை அந்த தாய் மறந்துடுவார். எங்கே அந்த புள்ள பசியில கத்துமே, பால் கொடுக்கணுமே என்பதை அவர்கள் மறந்து விடுவார் என்றுதான் செய்கிறார். அந்த அளவுக்கு இந்த அதிர்வுகள் அதிகரிக்கும். இந்த நிலைமைகள் மறுமைக்கு முன்னால் உலகத்தில் அதிகரிக்கும். கருவை சுமந்திருக்கிற ஒவ்வொரு கருப்பிணிகளும் இந்த பயங்கரமான இந்த நிகழ்வுகளின் காரணமாக தனது கருவை ஈன்று விடுவார்கள் என்று நான் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன? 10 மாசம் சுமந்து பெற்க வேண்டிய குழந்தையை அதிர்வின் பயத்தின் அச்சத்தின் காரணமாக நேர காலத்தோடு அவர்கள் ஈன்று விடுவார்கள். இபோஷனாக என்று சொல்லுவோமே, அது மறுமை காலத்துக்கு முன்னால் நிறைய நடக்கும் என்று அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான். சுக்காரா, மக்களை பார்க்கிற நேரம் போதையில இருக்கிற மாதிரி இருப்பார்கள். வமாஹும் பிசுக்காரா, ஆனா அவர்கள் போதையில இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். போதையில் ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதை நாம ஓரளவு உணர்ந்தோமா இல்லையா? நான் நினைக்கிறேன் கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பல பேருக்கு ஜும்மாவுடைய தொழுகை இல்லாம போனிச்சா இல்லையா? பல ஊர்கள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதே தெரியாம போனிச்சா இல்லையா? திடீரென்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நடக்கும் என்று. திடீரென்று அனர்த்தங்கள் கேள்விப்பட ஆரம்பிக்கிறது. போனை எடுக்கிறோம், என்ற உம்மா எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இருக்கிறேன், உம்மாக்கு என்ன நடந்தது? போனை எடுத்தா கவரேஜ் இல்லை, கோல் பண்ணி விசாரிக்க முடியாது. வீட்டில் இருந்து கொண்டு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்தோம். எனது உறவுகள் எங்கே? இடிபாடுகளில் மாட்டிக்கொண்டவர்கள் பக்கத்துல வீட்டுல இருக்கிறார்கள், அடுத்த வீட்டுல என் உம்மா இருக்கிறாவா, மரணிச்சுட்டாவான்னு தெரியாது, போகவும் முடியாது, கோல் பண்ண முடியாது. மனிதனுக்கு என்ன செய்வது என்று தெரியாது. மழை கொட்டென்று கொட்டுகிறது, தண்ணீர் நிரம்பி வழிகிறது, கரண்ட் இல்ல, வீட்டுக்குள்ள மோட்டரை போட்டு தண்ணீர் அடிக்கிறார் நிலைமை. சுக்காரா, மக்களை பார்க்கிற நேரம் போதையில என்ன செய்வதென்று தெரியாம அலக்கழித்து போவார்கள். நம்ம அந்த நிலைக்கு போகல, அந்த நிலையை ஓரளவு உணர்ந்தோம். இது மறுமை நெருங்குகின்ற பொழுது இதை விட பலமாக இது ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் முடிக்கிறான். வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். ஆனாலும் இது உலகத்துல நடக்கிற நேரம் மனிதன் நிலைமை இப்படின்னா மறுமையில அல்லாஹ்வுடைய தண்டனை இதை விட பயங்கரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அடிப்படை, மறுமை நாள் நெருங்க நெருங்கி இந்த அதிர்வுகள், அனர்த்தங்கள், அழிவுகள் கூடும். ஏன் கூடும்? ரீசன் இருக்கணுமா இல்லையா? ஏன் கூடும் என்றால் உலகத்துல பாவம் கூடும், அனர்த்தங்கள் கூடும். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பார்வை இந்த அனர்த்தங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மனிதர்கள் செய்கின்ற அழிவுக்குத்தான் அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை என்ன செய்கிறார் ஏற்படுத்த. உலகத்தில் நடக்கின்ற பாவத்திற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அழிவுகளை ஏற்படுத்த. அப்ப என்ன அடையாளம்?
மறுமை நெருங்க நெருங்க அருவருக்கத்தக்க மோசமான இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய சீர்கேடுகள், அனாச்சாரங்கள், பாவங்கள் உலகத்தில் நிரம்பி வலிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த அழிவுகள் மறுமை நெருங்குகின்ற போது கூடிக்கொண்டே போகும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அல்-குர்ஆன்ல சொல்றான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். நாங்கள் கடலிலேயும் தரையிலேயும் நிறைய ஃபசாதுகள் வெளிப்படும். பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தங்களுடைய கரங்களினால் தேடிக்கொள்ளக்கூடிய அந்த பாவங்களின் காரணமாக கடலிலேயும் தரையிலேயும், கடல்ல கொந்தளிப்புகள், சுனாமிகள், வெள்ளப்பெருக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். பூமி அதிர்வுகள், மண் சரிவுகள், இடிபாடுகள் பூமியில அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதுக்காக தெரியுமா? மனிதன் செய்த எல்லா அநியாயத்துக்கும் அல்லாஹ் இந்த அழிவுகளை தரல. நல்லா விளைவிப்போங்க. ஏன்னா இந்த அழிவை பார்க்கிற நேரம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளவு பெரிய அழிவு. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இது பெரிய அழிவு அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்க செய்த பாவத்துக்கு நான் அழிச்சா இதை விட மிக பயங்கரமான தண்டனைகள் உங்களுக்கு வரணும். ஆனா நான் சிலதை மன்னிச்சு விடுறேன். நீங்க செஞ்ச கொஞ்சம் பாவம் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்க விளங்கி லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்க அதை விட்டுட்டு மீண்டு வர வேண்டும் என்பதற்காக கடலிலேயும் தரையிலேயும் இது போன்ற அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். வமா அர்ஸல்னா மின் கரியத்தின் மின் நபிய்யின் இல்லா அஹத்னா அஹ்லஹா பில் பக்ஸாஇ வத்தர்ரா. ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பிய அந்த ஊர்களில் நாங்கள் அந்த மக்கள் லஅல்லஹும் யதர்ரஊன், பணிந்து திருந்தி வருவதற்காக நாங்கள் பசியை கொண்டும் ஏனைய துன்பங்களை, அனர்த்தங்களை கொண்டு நாங்கள் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல்லாஹ் சின்ன சின்ன அனர்த்தங்கள், இதுவெல்லாம் தண்டனை அல்ல. சில நேரம் நம்ம புரிஞ்சிருப்போம் அல்லாஹ்வுடைய தண்டனை, இது அல்லாஹ்வுடைய தண்டனை அல்ல, இது சிறிய தண்டனைகள் என்று சொல்லலாம், அல்லது சின்ன சோதனை. நாம மாறிக்கொள்றதுக்காக மறுமையில இதை விட மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு எலட்டாகத்தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான். இந்த அழிவுகள் சின்ன, எங்கட பார்வையில் இது பெருசி மாறி விளங்கலாம், ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில சின்ன எலக்ட். மனுஷன் மாறிக்கொள்றதுக்காக, மனுஷன் தெரிஞ்சு கொள்றதுக்காக. இல்லாட்டி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். வீட்டுல 2 பேர்ல உசுரை எடுத்தா கொஞ்சம் கேட்பான். எவ்வளவு சொன்னாலும் அந்த ஊர் மக்கள் கேட்க மாட்டாங்க. 4 ஊட்ட மண்ணுக்குழுக்கு புதைச்சா கொஞ்சம் கேட்பாங்க. இதுக்குத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்தியும் அவங்க திருந்தல்ல. சும்ம பத்தல்னா மக்கான ஸய்யிஅத்தில் ஹஸனா ஹத்தா அஃபவு. அல்லது என்ன செய்றாங்க, திருப்பி அந்த சோதனை வார நேரம் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் திருந்திட்டு திருப்பி பழைய நிலைமை ஆகிட போறது, இப்ப எல்லாம் சரியாகிட்டு அப்படின்னு வார நேரம் மனிதன் இன்பமாக இருக்க ஆரம்பிக்கிறான். திருப்பி வெள்ளம் வருது, திருப்பி மண் சரிவு ஏற்படுது. அவனுக்கு இது பழகிட்டு காலப்போக்கில் என்ன சொல்லுவான் தெரியுமா, வகாலு ஹாதா மஸ்ஸ ஆபாஅனா தர்ரா வஸ்ஸர்ரா. இது இந்த அழிவுகளா, இந்த மலையா, இந்த வெள்ளமா, வளமையா வாரது தானே. எங்களோட வாப்பட காலத்திலிருந்து அப்பட காலத்திலிருந்து இதெல்லாம் வாரது தானே சின்னதா கணக்கெடுக்க தொடங்கிடுவாங்க. தொடங்கின பிறகு என்ன நடக்கும், அவங்க நினைக்காத நேரம், அவங்க உணராத நேரம் அவர்களை நாங்கள் பிடிப்போம் அல்லாஹ் சொல்றான். இது மறுமையுடைய தண்டனை அல்லாஹ் சொல்றது. ஆனா உலகத்தில் நம்ம அப்படித்தானே சிந்திச்சோம். வெள்ளம் வருது, ஒரு எல்லை வரைக்கும் வருது, நம்ம வளமையான பதிலைத்தான் சொன்னோம். இதை தாண்டி வராது, ஏன்னா வளமையா இது வரைக்கும் வாரதுதான், இதை தாண்டி வராது, வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. என்ன நடந்தது, அதை தாண்டி வந்தது, நாம் எதிர்பார்க்காத வண்ணம் மூழ்கி போனது. இதுபோல மறுமையுடைய நிகழ்வுகள் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்து முடிந்துவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றார். அன்புள்ள சகோதரர்களே, வைதா மஸ்ஸஹும் துர்ரு ஃபில் பஹர், மனிதனுக்கு கடல்ல ஒரு துன்பத்தை ஏற்படுத்துகிறோம். அதுல அல்லாஹ்வை தவிர மற்ற கடவுள்கள் காணாமல் போய் விடுவார்கள். ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, அவனை காப்பாத்தி இப்ப அவன் உசுருடைய சக்கராத்துடைய நிலைக்கு போய் வந்திருக்கிறான். அல்லாஹ் காப்பாத்தினான். அல்லாஹ் காப்பாத்தி கொண்டு வந்து தரைக்கு விட்டதுக்கு பின்னால
அவன் திருப்பி மாறு செய்வான், திருப்பி அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறான். இப்படி இருக்கிற மனிதனுக்கு அல்லாஹ்வின் அழிவு வராமல் இருக்குமா? நம்ம தெரிஞ்சினோமா? அன்புள்ள சகோதரர்களை, நம்ம யோசிக்கிறோம். உலகத்துல இந்த அனர்த்தங்கள் இதற்கு பின்னால் ஏற்படாமல் இருப்பதற்கான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் சிந்திக்கிறார்கள். நம்ம கான் வெட்ட வேண்டுமா? பில்டிங்குகளை தூக்கி கட்ட வேண்டுமா? வெள்ளத்தை வராமல் இருப்பதற்கான என்னென்ன தொழில்நுட்ப வளர்ச்சிகளை செய்ய வேண்டும், இதைத்தான் மனிதன் யோசிக்கிறானே தவிர ஹராத்திலிருந்து தூரமாக வேண்டுமே, வட்டியில இருந்து தூரமாக வேண்டுமே, மஸ்ஜிதை நோக்கி போக. இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னால் சுபஹ் தொழுகைக்கு ஜமாஅத்தில் மிஸ் பண்ணாமல் கலந்து கொண்டவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்தவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கும்? நம்ம மாறினோமா? வெள்ளத்தை கண்டின ஒரு கிழமை முடியலையே, நமது நிலைமை எங்க போகுது? அல்லாஹ்வினுடைய பிடி நாம் அறியாத நேரத்தில் வரும். உண்டு உலக வரலாற்றில் அல்லாஹ்வினுடைய அழிவை புரிஞ்சுவோங்க சகோதரர்களே. இந்த உலகத்துல முதல் மிகப்பெரிய அனர்த்தம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல தான் நடக்குது. மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. அதற்கு பின்னால்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பல அனர்த்தங்கள் வருது. மனிதன் காலம் வளர 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 இந்த அனர்த்தங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்ன என்பதை மனிதன் சிந்தித்து டெக்னாலஜியில எங்கேயோ போறான். அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு, பூமி ஆய்வு செய்வதை தாண்டி விண்வெளியில எப்படி வாழ்றது ஆய்வு செய்யறான். ஜப்பான் இல்லாத டெக்னாலஜியா? ஆனா எந்த பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழித்த அதே தண்ணீரால் தான் எத்தனை டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் அதே தண்ணீரால் தான் இல்ல அல்லாஹ் இன்றைக்கு ஜப்பான்ல சுனாமியை கொண்டு வரானா இல்லையா? பல 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஆது சமுதாயத்தை அழித்த அதே காற்றினால் தான் அல்லாஹ் இன்றைக்கும் அழிக்கிறானா இல்லையா? அல்லாஹ் இப்ப ஜப்பான் வளர்ந்துட்டு, அமெரிக்கா வளர்ந்துட்டு, டெக்னாலஜி அவன் கண்டுபிடிச்சான். இவனை அழிக்கிறதுக்கு நான் என்ன புதிய சிஸ்டத்தை யோசிக்கிறோம்? அல்லாஹ் யோசிக்கல. அல்லாஹ் அன்றைக்கு அவனை தண்ணீரை கொண்டுதான் அழிச்சான், இன்றைக்கும் அதை கொண்டுதான் அழிக்கிறான். அல்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சப்ஜெக்டே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் தொழில்நுட்ப வளர்ச்சி உலக காரணங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். ஆனா அல்லாஹ்வின் அழிவில இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? தொழில்நுட்ப வளர்ச்சியை செய்வதில் அர்த்தம் இல்லை. அதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, அவரா வழங்கிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு காலமும் தொழல, வெள்ளத்துக்கு முன்னால நான் தொழல, இதுக்கு பிறகு தொழணும். அது என்னைய அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாக்கும். இவ்வளவு காலமும் நான் தஹஜ்ஜத்துக்கு எழும்பல, இஸ்திக்பார் செய்யல, இதுக்கு பிறகு செய்ய வேண்டும். அது என்னை அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாக்கும். இவ்வளவு காலம் நான் வட்டியில இருந்தேன், எனது பொருளாதாரம் அப்படியே நீருக்குள் மூழ்கி போன, இதுக்கு பின்னால் நான் இந்த ஹராத்தை விட. எத்தனை பேர் சிந்தித்தோம்? அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? கடல்ல இருக்கிற நேரம் உங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டோம், அதுக்கு பிறகு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப அமித்தும் ஐயசிபிக்கும் ஜானிபல் பர், பூமியில நீங்க ஒரு நில அதிர்வு ஏற்பட்டு உள்ளுக்குள்ள உள்வாங்கப்பட மாட்டீங்கன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அல்லது அலைக்கும் ஹாசிபன், அல்லாஹ் காற்றை அனுப்பி கல்மலையை பொழிய வைக்க மாட்டான் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் ஒன்றா கேட்கிறான். நீங்க இப்ப கடல்ல இருந்து பாதுகாத்து வந்ததுக்கு கூட பூமியில பாவம் செய்யலாம் மனுஷன் யோசிக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க கடல்ல பாதுகாக்கப்பட்டாச்சு, பூமியில உங்களுக்கு அழிவு வருமே, அதை நீங்க யோசிக்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அஃப அமின்தும் ஐ யக்ஸிஃப பிக்கும், அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆன்ல கேட்கிறான், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு அழிவு வராது என்பது நீங்கள் பயமற்று இருக்கிறீர்களா? காலையில விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அழிவு வராது என்பது பயமற்று இருக்கிறீர்களா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழிவு என்பது பயங்கரமானது. இந்த அனர்த்தங்களும் அழிவுகளும் நம்ம ரீசன் சொல்லிட்டு வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு அல்ல, அதை தாண்டி நம்ம மாறணும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்துகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதுல இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக என்னை உங்களை மாற்றி அருள்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய பிரதேசம் அல்லது எமது ஊர், இவற்றை அல்லாஹ்வினுடைய அனர்த்தங்கள் அழிவுகளில் இருந்து
நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில விஷயங்களை நாங்கள் செய்யும். முதலாவது என்னன்னு சொன்னால், ஊர்ல வாழக்கூடிய எல்லா மக்களும் ஈமானோடும் இறையச்சத்தோடும் வாழணும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த பிரதேசத்துக்கு அழிவை ஏற்படுத்த மாட்டான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ, அந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானம் வல் அர்த், வானம் பூமியினுடைய பரக்கத்தின் வாசல்களை அந்த ஊருக்கு நாம் என்ன செய்திருப்போம், திறந்து கொடுத்திருப்போம். வலாக்கின் கத்தபு ஃபஅഖத்னாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், ஆனால் அவர்கள் பொய்ப்பித்ததன் காரணமாக, புறக்கணித்ததன் காரணமாக, பாவிகளாகவே வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் செய்த அநியாயங்களை கொண்டு நாங்கள் பிடித்தோம் நல்லா சொல்லி காட்டுறோம். ஒரு ஊர்ல அழிவுகள் வராமல் இருப்பதற்கு அந்த ஊர்ல வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஈமானோடு வாழ வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும். இது விரிவான பகுதி, சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா, அந்த ஊர்ல வாழக்கூடிய குறிப்பாக செல்வந்தர்கள் சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும். செல்வந்தர்கள் சிறந்த மனிதர்களாக வாழாவிட்டால் அந்த ஊருக்கு அழிவு வரும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எப்படி, வைதா அரதுனா அன் நுஹ்லிக கரியத்தன், ஒரு ஊரை நாம் அழிக்க விரும்பினால் அமர்னா முத்ரஃபீஹா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு நாங்கள் ஏறுவோம், நீங்க நல்லவர்களாக வாழுங்கள், உங்களோட பொருளாதாரத்தை கொண்டு நல்ல விடயங்களுக்கு ஊர்ல செலவழித்து ஊரை செழிப்பாக்க செய்யுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று அந்த ஊர்ல செல்வந்தர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஊர்ல செல்வந்தர்கள் அனாச்சாரத்துக்கும் பாவங்களுக்கும் விதத்துகளுக்கும் செலவழிக்க கூடாது. அதனாலதான் ஊர் செழிப்பாகுது, பாவத்தால ஊர் செழிப்பாகுது. அதுக்கு காரணம் யாரு, ஊர்ல வாழக்கூடிய செல்வந்தர்கள். மாறாக அவர்கள் நல்லவற்றுக்கும் நல்லதை வளர்ப்பதற்கும் அவர்கள் செலவழிக்க வேண்டும். இப்படி அவர்கள் செய்யாவிட்டால் அவர்கள் மோசமானவர்களாக வாழ்ந்து மோசமானவற்றுக்கு செலவழித்தால் அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய சொல் உண்மையாகும். அல்லாஹ் சொல்றானே, நல்லவர்களா வாழ்ந்தால் அழிவு வராது, நீங்க செலவழிக்கிறது மோசமானவற்றுக்கு செலவழித்தால் அந்த ஊருக்கு அழிவு வரும் அல்லாஹ் சொல்றானே, அந்த சொல் உண்மையாகும். ஃபதம்மர்னாஹா தத்மீரா, ஒரே அடியோடு அல்லாஹ் என்ன செய்வார், அந்த ஊரை அழித்து விடுவான் அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லா மக்களும் நல்லவர்களாக வாழ்வதோடு செல்வந்தர்கள் நல்லவற்றிற்கு செலவழித்து ஊரை செழிப்பாக்க வேண்டும், பாவங்களினால் ஊரை செழிப்பாக்க கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுமா, அந்த ஊர்ல தர்வா நடக்கும். அந்த ஊர்ல நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாப்பான். வமாக்கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மி வ அஹ்லுஹா முஸ்லிமூன், அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரப்பு ஒரு ஊரை அநியாயமாக அழிக்க மாட்டான், அந்த ஊர்வாசிகள் முஸ்லிம்களாக சீர்திருத்தவாதிகளாக இருக்கின்ற காலமெல்லாம். அப்படின்னு என்ன அர்த்தம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், ஊர்ல நடக்கிற பாவங்களை சுட்டிக்காட்டி தடுக்கின்ற ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையை ஒவ்வொரு ஊரிலையும் குர்ஆன் சுன்னாவை சுமந்தவர்கள் செய்து வருகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்ன கவலை என்றால், இன்றைக்கு அதிலையும் பலவீனம், இன்னைக்கு அதிலையும் பலவீனம். சில பிரச்சனைகளுக்கு பின்னால் நமக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, இதை நம்ம ஏன் மிம்பர்ல பேசணும், இதையே நாம தடுக்கணும், அவனை தானே செஞ்சுட்டு போறாங்க, பல தடவை தடுத்துட்டோம், கேட்க மாட்டார்கள். இப்படி என்று அந்த தடுப்பதை விட்டு விடக்கூடாது. சீர்திருத்த பணி நடக்கின்ற காலமெல்லாம் அந்த ஊருக்கு அழிவு வராது என்ற செய்தி அல்லாஹ் என்று சொல்லுவார். கடைசியாக உள்ள சகோதரர்களே, அந்த ஊர்வாசிகள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறது. அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிக்கின்றனர். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் சொல்லி காட்டுகிறார். ஒரு ஊருக்கு அழிவு வரவில்லை என்றால் சில பொழுதுகளில் அந்த ஊரில் பல பேர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த ஊருக்காக, அந்த ஊரின் மக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியது ஒரு காரணமாகும். எனவே
அந்த மனிதர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது இஸ்திக்ஃபார் இருக்கிற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான்னு என்று செய்யலாம். இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே எங்களுடைய சொல்வது இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. இது போன்ற அனர்த்தங்கள் நாங்கள் பெற வேண்டிய பாடங்கள், அவைகளை நாம் படிப்போம், அவைகளின் முறையான ஒரு ஈமானிய பார்வையோடு நாம் பார்ப்போம். சுருக்கம் எமது வாழ்க்கையில் மாற்றம் வரும். அதுக்குத்தான் இந்த அனர்த்தங்களும் அழிவுகளும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது நல்ல மக்களாக வாழ்ந்த அமைப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அனுகிரகமாக அதை நாம்